Hello students, நம்ம என்ன பார்க்க போறோம்னா heat and mass transferல questions and answers வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து 35 questions வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வித் தி ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்குறாங்க. ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரா, டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபரா, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஹீட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. ஸோ வந்து எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஹீட் வந்து குறிக்குது. செகண்ட் கொஸ்டின் வந்து விச் அமாங் தி ஃபாலோயிங் ஹேஸ் தி லோயஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி அமாங் தி அதர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல மெட்டல்ஸ் பார்த்தோன்னா சில்வர், மெர்க்குரி, காப்பர் எல்லாமே மெட்டல்ஸு. வாட்டர் மட்டும்தான் நான் மெட்டல். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து லோயஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆர்டர் நம்ம பார்த்தோன்னா இதில் எதுக்கு அதிகமாக இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து சில்வர் தான் அதிகமாக இருக்கும். சில்வருக்கு எவ்வளோ இருக்குன்னா 410, அதிகபட்சம் 410 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வருக்கு அடுத்தது காப்பருக்கு வந்து 380 இருக்கும். காப்பருக்கு அடுத்தது அலுமினியம் வந்து 225. இது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கும், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் வந்து 410. நெக்ஸ்ட் வந்து காப்பர் வந்து 385. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் வந்து 225. அடுத்து வந்து கேஸ்டைன் வந்து 65. அடுத்து வந்து ஸ்டீல் வந்து 2245. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டீலுக்கு அப்புறம் லோயஸ்ட் வந்து கான்க்ரீட் வந்து 1.2. கிளாஸ் வந்து பார்த்தோம்னா அதோட கம்மி 0.75. நெக்ஸ்ட் வந்து வாட்டருக்கு நம்ம பார்த்துருக்கோம் 0.55 வந்து வாட்டருக்கு. அடுத்து ஏருக்கு வந்து 0.024. அண்டு ஃப்ரீயான் வந்து லாஸ்ட் 0.0083 வந்து ஃப்ரீயான். ஸோ ஹையஸ்ட் டு லோயஸ்ட் ஆர்டர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சில்வர், அடுத்தது காப்பர், அலுமினியம், நெக்ஸ்ட் கேஸ்டைன், ஸ்டீல், கான்க்ரீட், கிளாஸ், வாட்டர், ஏர், லாஸ்ட் வந்து ஃப்ரீயான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இன் கேஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டேக்ஸ் பிளேஸ் பை. ஸோ கேஸில் எப்படி இருக்குமா ரேண்டம் மாலிகுலர் மோஷனாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு மெட்டல்ஸில் பார்த்தோன்னா சாலிட்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் எனர்ஜி வித் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹவு டஸ் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் இன் மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ பேசினதா ட்ரான்ஸ்ஃபரிங் எனர்ஜி வித் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃபோர்த்துக்கு வந்து பி. அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் அசோசியேட்டட் வித். இன்டர்னல் எனர்ஜி வந்து மைக்ரோஸ்கோபிக் தான் வரும், மேக்ரோஸ்கோபிக் கிடையாது. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்டர்னலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ, செகண்ட் லெட்டர் வந்து என். என்னுக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தோம்னா எம் தானே வரும். ஸோ எம்மை வந்து நம்ம இங்கே முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ எம்ஐ மைக்ரோஸ்கோபிக். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன் விச் ஸ்பேஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் டஸ் கண்டக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். ஸோ கண்டக்ஷன் வந்து எதில் நடக்கும்னு பார்த்தோன்னா சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாத்துலேயுமே நடக்கும். ப்ரிடாமினண்ட்டாக சாலிடில் நடக்கும். ஸோ எதில் நடக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நடக்கும் ஆல்டிவ். நெக்ஸ்ட் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டசன்ட் டேக் பிளேஸ் இன். ஸோ இதில் வந்து நடக்காது அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே வந்து உங்களுக்கு மீடியம் இல்லையோ அங்கே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ ரேடியேஷன் தான் உங்களுக்கு வந்து டசன்ட் டேக் எனி மீடியம். அது வந்து வேக்யூம்லேயே ரேடியேஷன் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ரேடியேஷன் வந்து உங்களுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ மற்ற ரெண்டு ப்ராசஸ்லையும் நடக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் கண்டக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ பாடிஸ்னு கேட்குறாங்க. ஸோ கண்டக்ஷன் நடக்கணும்னா என்ன வேணும்னு கேட்குறாங்க. டூ பாடிஸ், இப்போ வந்து ரெண்டு மெட்டல் எடுத்துட்டீங்க. இப்போ வந்து ரெண்டு மெட்டலுக்கு இடையில உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வந்து இது ரெண்டு மெட்டல் அசியூம் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மெட்டல் காண்டாக்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கணும். இந்த ஃபஸ்ட் மெட்டல் ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும், செகண்ட் மெட்டல் அதோட கம்மியாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தான் இதுலேருந்து இதுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இது வந்து போத் ஏ அண்ட் பி. Next one, in which mode does the heat energy transfer between two bodies when they are separated by some distance and there is no any medium between them? Medium இல்லைனாவே அது தெரியும், radiation mode of heat transfer. 9th வந்து ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10th வந்து radiant heat emitted by any body travels at the speed of. ஸோ இது ஸ்பீட் வந்து ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ ரேடியேஷன் அந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்லேயே ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10th வந்து ஆன்சர் சி. 11th வந்து பார்த்தோன்னா convection heat energy and heat transfer energy transfer take place between. அதாவது கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் ஃப்ளூயிட் சிஸ்டம் இன் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டூ சாலிட் சர்ஃபேஸ் கனெக்டட் பிசிக்கலி. ரெண்டு கனெக்டட் பிசிக்கலின்னா அது வந்து உங்களுக்கு கண்டக்ஷன் வந்து. ஸோ அப்போ 11th வந்து பி. 12th வந்து பார்த்தோன்னா
What is the correct formula for rate of heat transfer from a surface of body of area A to surrounding fluid? அப்போ உங்களுக்கு வந்து surface of body to surrounding fluidனு சொல்லிட்டாங்க. அதுவே இது வந்து கன்வெக்ஷனோட ஃபார்முலா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அந்த ஃபார்முலா வந்துடும். When the surface of body is at temperature Ts and the surrounding fluid has temperature T infinity. So the formula என்ன நமக்கு தெரியும், Q is equal to HA del T. So option B. Next வந்து convection heat transfer coefficient depends on இதுன்னு கேட்குறாங்க. கன்வெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிடை பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமோட வந்து சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்து இருக்கும். இப்போ வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி ஆஃப் சிஸ்டம், இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃப்ளூயிட், மூணை பொறுத்துமே இருக்கும். Next question பார்த்தோம்னா, in a process of heat transfer by convection from a body to surrounding fluid, convection heat transfer coefficient எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து கன்வெக்ஷனில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ ஒரு பாடியில் அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ஏரியாவை பொறுத்து இருக்கும். ஸோ டசன்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஓவர் தி என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி. நெக்ஸ்ட் வந்து விச் டூ ப்ராசஸ் ஆர் யுனைட்டட்லி ரெஸ்பான்சிபிள் in the transfer of heat between solid surface and surrounding fluid. ரெண்டு ப்ராசஸ் என்னென்ன நடக்குன்னு கேட்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இப்போ வந்து கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரெண்டும் சேர்ந்து நடக்குமா அப்படின்னு கேட்டோன்னா ரெண்டுமே சொல்ல முடியாது. ஆனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போவுமே நடக்கும். சரௌண்டிங் ஃப்ளூயிட்னு எடுத்துட்டாவே அங்கே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். கன்வெக்ஷனுங்கிற ஏரியாவில் வந்து ஸோ கன்வெக்ஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் இங்கே புக்கில் வந்து பி கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்ம பின்னாடி செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து when the surface of body is at higher temperature than the surrounding fluid னு சொல்கிறாங்க. and the heat flows firstly from the surface of body to adjacent layer of fluid pipe. இப்போ வந்து சாலிட் டு லிக்விட் இன்டர்ஃபேஸ், ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தோம்னா கன்வெக்ஷனில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருக்காது. ஸோ அப்படி வந்து இழுக்க பார்க்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து பார்த்தோம்னா இது வந்து கண்டக்ஷன். இது எதனால் கண்டக்ஷன் சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட்லி ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் பாடி டு அட்ஜசன்ட் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட். ஃப்ளூயிடுக்கு டைரெக்டாக ஃப்ளூயிட்னு சொன்னோம்னா கன்வெக்ஷன். அட்ஜசன்ட் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் பாடினா இந்த சர்ஃபேஸ்க்கு ரொம்ப அட்ஜசன்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுல வந்து கண்டக்ஷன் தான் நடக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த ஃப்ளூயிடில் தான் உங்களுக்கு வந்து கன்வெக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து fluid flow in which the fluid particles in one layer do not mix with fluid particles in another layer. நம்ம வந்து fluid flow தெரியும், லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. லேமினார் ஃப்ளோவில் வந்து உங்களுக்கு வந்து fluid particles வந்து மிக்ஸ் ஆகாது, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர். இது வந்து ஆன்சர் கே. ஜென்ரலி ஆல் தி fluid particles in flowing fluid at various velocities. ஆமாம், ஒவ்வொரு ஃப்ளூயிட் வந்து ஒவ்வொரு வெலாசிட்டியில் போகும், எல்லாமே சேம் வெலாசிட்டியில் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன்சர் பி இது. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி ரிலேஷன் between rate of convection heat transfer and rate of mixing in turbulent fluid flow. இப்போ வந்து கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஃப்ளூயிட் டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு வர அந்த ரேட்டு, அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து டர்புலன்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்து கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகும். அது எதனால் பார்த்தோன்னா அது வந்து டர்புலன்ட்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்லாம் சேர்ந்துடும். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகும். 9th வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பி. ரேட் ஆஃப் கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் மிக்சிங் இன் டர்புலன்ட் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து என்ன கேட்குறாங்க. நமக்கு வந்து சாலிட்னு பார்த்தோன்னா இனர்சியான்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன். அதே மாதிரி ஃப்ளூயிடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சஃபர்ட் பை தி ஃப்ளூயிட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ, இது வந்து வேக்யூம். இது வந்து விச் phenomenon is related to term radiation. ரேடியேஷனாகவே நமக்கு தெரியும் டியூ டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த phenomenon பார்த்தோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் phenomenon. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ரேடியேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் பாடி பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் as a result of என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இருந்தால் தான் அந்த தெர்மல் ரேடியேஷன் உங்களுக்கு டேக் பிளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து range of waves within which all the possible frequency of electromagnetic radiation are represented is called. எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது எதில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். How is the wavelength of radiation calculated? When propagation velocity and frequency of radiation is given. வந்து வேவ்லென்த்தோ ஃப்ரீக்வன்சி எப்போவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபார்முலாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து நியூ, வேவ்லென்த் ஈக்குவல் டு சி பை நியூ. இது மட்டும் தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி அப்ராக்சிமேட்
wavelength range of thermal radiation. Thermal radiation வந்து 0.1 to 100 micrometer இந்த wavelength range இருக்கும். இதே விசிபிள் லைட் பார்த்தோன்னா 350 to 70 நானோமீட்டர். இது வந்து மைக்ரோ கிடையாது, இது வந்து நானோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து which are the following bodies will not be able to emit radiation continuously. ஸோ டெம்பரேச்சர் இருக்க எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து மீடியமை பொறுத்து சொல்ல முடியாது. ஏர் மீடியம், வேக்யூம் இதை பொறுத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த டெம்பரேச்சர் வச்சும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே எமிட் பண்ணிட்டே இருக்கும் எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நன் ஆஃப் தி அபவுட் 28. நெக்ஸ்ட் வந்து 29. when a body receives radiation in a wavelength range of 0.1 to 100 micrometer. இது வந்து ரேடியேஷனோட wavelength range டெம்பரேச்சர். இப்போ வந்து ரேடியேஷன் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு கம்மியான டெம்பரேச்சர் இருந்தால் தான் வேறு ஒரு பாடியிலேருந்து உங்களுக்கு வந்து ரேடியேஷன் வந்து ரிசீவ் ஆகும், இன்க்ரீஸஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி எமிசிவ் பவர் ஆஃப் பாடி. எமிசிவ் பவர் என்னென்னா டோட்டல் ரேடியன்ட் எனர்ஜி எமிட்டட் பை தி பாடி பர் யூனிட் ஏரியா அண்ட் யூனிட் டைம். பவர்னாலே பர் டைம் எனர்ஜி பர் யூனிட் டைம் தான். ஸோ ஆப்ஷன் சி 30க்கு வந்து சி. வந்து 31. which are the following is not a type of condensation. Condensation வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று ட்ராப் வைஸ், இன்னொன்று வந்து ஃபில்ம் வைஸ். ஸோ இது இல்லைன்னா பி வந்து which surface does the drop phase condensation surface. ட்ராப்பாக ஃபார்ம் ஆகும்னா அது வந்து நான் வெட்டபிள் சர்ஃபேஸாக தான் இருக்கும். வெட்டாதுன்னா அது வந்து ஃபில்மாக ஃபார்ம் ஆகிடும். 32 வந்து பி. வந்து 33. how can the rates of heat transfer from drop phase condensation and film phase condensation be compared. உங்களுக்கு வந்து ஃபில்ம் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஃபில்மில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகிடும் வேப்பர் ஃபில்மில். இதே ட்ராப்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் சாலிட் டு ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சாலிட் டு வேப்பர் இன்டர்ஃபேஸ் இருக்கனால இப்போ வந்து உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் ஃபில்ம் வைஸ் கண்டென்சேஷன். 33 வந்து பி. 34 வந்து ஃபில்ம் வைஸ் கண்டென்சேஷன் அக்ராஸ் சர்ஃபேஸ் வென் கண்டென்சேட் கேன் வெட் ஆல் தி சர்ஃபேஸ். வெட்டானால் தான் உங்களுக்கு வந்து ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆகும். 34 வந்து ஏ. 35 பார்க்கலாம். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் லோ இன். இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு தெரியும் ட்ராப் வைஸ்க்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கும். 35 பற்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 10 டெஸ்ட் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. டவுட் எதாக இருந்தால் கமெண்ட்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.